இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இவங்களுடைய பேர் தான் ரேவதி. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி முகேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை நம்ம ரேவதி திருமணமும் பண்ணிக்கிறாங்க. பெற்றோர்களுடைய கட்டாயத்தினாலேயும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ரேவதி முகேஷை திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி ஒரு 2-3 மாதம் வரைக்கும் தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை ரொம்பவே அந்யோன்யமாக வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா முகேஷ் நம்ம ரேவதியை சந்தேகப்பட்டு அடித்து கொடுமைப்படுத்திக்கிட்டு ரொம்பவே மது பழக்கத்துக்கு அடிமையாகி வீட்டுக்கும் சரியாக வராமல் தன்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரேவதி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உடல் தோற்றம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய முன்னழகு பார்க்குறதுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமாக இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய உடலமைப்பு கொஞ்சம் அப்படியும் இருக்கிறதுனாலையும் முகேஷ் ரேவதியை ரொம்பவே சந்தேகப்படவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகேஷுடைய குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். முகேஷ்க்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பான்ட்டு யாருமே கிடையாது. அப்படிங்கிறதுனால ரேவதி முகேஷுடைய குடும்பத்தில் முகேஷுடைய தம்பி கூடயும் ஒரே குடும்பத்தில் தான் ஒன்றா வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முகேஷுடைய தம்பியை சொந்த தம்பி மாதிரி தான் ரேவதி ரொம்பவே பாசமாக பார்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான வசதி உணவு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஒரே குடும்பமாக கொஞ்ச நாள் வரைக்கும் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா முகேஷ் சரியாக வேலைக்கும் போகாமல் குடும்ப செலவுக்கு கூட எந்த ஒரு வருமானமும் கொடுக்காம குடிப்பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையானதுனால ரேவதி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகவும் ஆரம்பிக்குது. அப்போ தான் எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல் ஷாப்புக்கு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய சம்பளம் தன்னுடைய குடும்ப செலவுக்கு போதிய வருமானமாக இருந்ததுனால தன்னுடைய குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு ரேவதி குடும்பத்தை பார்த்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 2-3 மாதத்துலேயே ரேவதியை ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்தினதுனால ரேவதிக்கு திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே வெறுப்படையவும் ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்மளுடைய வீட்டுக்கு இப்போ போனாலும் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய நிலைமையை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. லாபமோ நஷ்டமோ நம்ம தான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரேவதி அவங்களுடைய உடலமைப்பு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமாக இருந்ததுனால முகேஷுடைய தம்பிக்கு தன்னுடைய அண்ணி மேலே ஆசைப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்ணன் குடிச்சிட்டு தவறாக தன்னுடைய மனைவியை பேசுகிறதெல்லாம் காதில் கேட்டதுனால முகேஷுடைய தம்பிக்கு தன்னுடைய அண்ணி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை ஏற்படவும் ஆரம்பிக்குது. இதை எப்படியாச்சும் அண்ணிக்கிட்ட வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் தான் ஆசையை வெளிப்படையாக காட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரேவதி கூட நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ரேவதிக்கு நல்லாவே வெட்ட வெளிச்சமாக புரியவும் ஆரம்பிக்குது. ஆனால் தன்னுடைய கொழுந்தனாருக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நீ என்கிட்ட பழகணும் பேசணும் அப்படின்னு நினச்சனா கண்டிப்பாக இந்த விஷயத்தை இதோட மறந்துடு. இதுக்கப்புறமும் என்கிட்ட இந்த மாதிரி எண்ணத்தோட நீ பேசின அப்படின்னா உன்னுடைய அண்ணங்கிட்ட நான் வெளிப்படையாகவே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி கொழுந்தனாருக்கு ரேவதி அட்வைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது எதையுமே முகேஷுடைய தம்பி காதுலேயே வாங்கிக்கல. தன்னுடைய அண்ணியை தப்பான ஒரு எண்ணத்தில் பார்த்துக்கிட்டு தவறான ஒரு எண்ணத்தோடு தான் தன்னுடைய அண்ணிக்கிட்ட பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கத்து தன்னுடைய கணவரால் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் இழந்துட்டு இன்றைக்கி வேலைக்கு போய்கிட்டு தன்னுடைய குடும்ப சுமையும் சுமந்துக்கிட்டு வெளியில் யார்கிட்டையும் சொல்லி அழுவ முடியாமல் இந்த ஒரு கஷ்டத்தோடு தான் குடும்ப வாழ்க்கையை
வாழ்க்கையில் இணைஞ்சு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு வேலைக்கு போயிட்டு வரும்போது தன்னோட காலேஜில் படித்த ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த உடனே நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு, என்ன ரேவதி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ஜுவல் ஷாப்லேருந்து வெளியில் வரும்போது பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, உன்னுடைய மொபைல் நம்பர் கொடு, நான் வந்துட்டு இப்போ தான் சென்னையில் வந்துட்டு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துட்டு லீவுக்கு ஊருக்கு வந்தேன், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், என்ன குடும்ப வாழ்க்கைலாம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக நம்ம ரேவதி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போகுது அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய மொபைல் நம்பரை வந்துட்டு ஸ்ரீதர் கேட்கவும் ஸ்ரீதர்கிட்ட நம்பர் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீதர்கிட்ட வந்துட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீதர்கிட்ட மனசு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலையில் தன்னுடைய கொழுந்தனாரும் சரி கிடையாது, தன்னுடைய கணவரும் சரி கிடையாது. அப்படிங்கிறதுனால தன்னுடைய அம்மா அப்பாக்கிட்டையும் தான் படுற வேதனையும் கஷ்டத்தையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம ரேவதி இருந்ததுனால நம்ம ஸ்ரீதரை பார்த்ததுக்கப்புறமா ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு, இப்போ தான் நம்மளுக்கு ஆதரவுக்குன்னாச்சும் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்குன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லபடியாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நட்பு ரீதியாக பழகின நம்ம ரேவதி வந்துட்டு நம்ம ஸ்ரீதர்கிட்ட வெளிப்படையாகவே தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னை சந்தேகப்பட்டு அடித்து கொடுமைப்படுத்துகிறதாகவும், இன்னும் எங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது, எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாகுது, ஒரு 2-3 மாதம்தான் என்னுடைய கணவர் கூட நான் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தேன், என்னுடைய உடலமைப்பு வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கிறதுனாலையும் நான் வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனாலையும் என்னுடைய கணவருக்கு என்ன சுத்தமாகவே பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட நான் பேசினாலும் சந்தேக எண்ணத்தோடு தான் என்னை பார்க்குறாரு, என்ன பேசுகிறாரு, ரொம்பவே வீட்டுக்கு போனால் டெய்லியும் குடிச்சிட்டு வந்துட்டு என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாரு, எனக்கு வந்துட்டு இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழவே கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் வந்துட்டு செத்துடலாமா அப்படின்ட்டு கூட நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம ஸ்ரீதர்கிட்ட வந்துட்டு வெளிப்படையாகவே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஸ்ரீதருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எப்படி அட்வைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு நம்ம ரேவதியை வந்துட்டு தனியாக மீட் பண்ணும்போது நம்ம ரேவதி வந்துட்டு அன்னைக்கு கூட வீட்டில் வந்துட்டு தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீதரை வந்துட்டு கட்டி அணைச்சி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னை எப்படியாச்சும் இந்த விஷயத்துலேருந்து என்னை நீ காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் நம்ம ஸ்ரீதருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனடியாக நம்ம ரேவதியை வந்துட்டு நம்ம ஸ்ரீதரும் கட்டி அணைச்சி, இப்படி ஒரு திருமண வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீ வாழாவெட்டியாகவே உங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கலாம், நீ கல்லூரி படிக்கும்போதே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எப்படி தான் இந்த ஒரு நபரை நீ திருமணம் பண்ணியோ தெரியல அப்படின்னு சொல்லி நான் மட்டும் அன்னைக்கு என் கூட நீ காலேஜ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீ படிச்சிருந்த அப்படின்னா நான் உன்னவே மேரேஜ் பண்ணியிருப்பேன், நான் கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மனசு விட்டு பேசின நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு, நீ வந்துட்டு குண்டாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ அப்பையிலேருந்தே ரொம்பவே ஒழுக்கமான பொண்ணுன்ட்டு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீதர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்போ வெளிப்படையாகவே நம்ம ரேவதி வந்துட்டு நம்ம ஸ்ரீதர்கிட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன நீ திருமணம் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்ரீதருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் உனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம ஸ்ரீதர் கூடயே தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தங்கி நம்ம ஸ்ரீதர் கூட ஒன்றா இணைஞ்சு அப்படி இப்படியும் உல்லாசமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க.
ரொம்பவே த ஏக்கத்தில் இருந்த நம்ம ரேவதிக்கு நம்ம ஸ்ரீதரோடைய அரவணைப்பும் அந்த ஒரு விஷயமும் ரொம்பவே தேவைப்பட்டதுனால நம்ம ஸ்ரீதர் கூட ரொம்பவே சந்தோஷமாக அன்றைய பொழுதை வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இப்படியே தொடர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தன்னுடைய கணவருக்கு ஒரு வழியாக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் போது தன்னுடைய மனைவியை வந்துட்டு ரொம்பவே அடித்து டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி வந்துட்டு, நீ ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் இப்படி போகிறேன், நான் அடுத்தவங்கள்ட்ட ஏன் பேசுகிறேன், எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாகுது, என் கூட ஒரு நாள்னாச்சும் நீ சந்தோஷமாக உட்காந்து பேசியிருப்பியா, திருமணமான 2 மாதம் வரைக்கும் தான் என் கூட நீ சந்தோஷமாக இருந்த, அதுக்கப்புறம் ஒரு நாள்னாச்சும் என்கிட்ட உட்காந்தினாச்சும் ஒரு 5 நிமிஷம் நீ பேசியிருக்கியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம முகேஷ் வந்துட்டு தன்னுடைய மனைவியை அடித்து வீட்டை விட்டு துரத்தி, இதுக்கப்புறமா என் மூஞ்சிலே முழிக்காத, என்னுடைய வீட்டுக்கு நீ வரவே வராத, நான் வந்துட்டு உன்னை முழுசாக தலைமுழுகிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரேவதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸ்ரீதருக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னதுக்கப்புறமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்துட்டு இந்த ஊரில் இருந்தோம்னா நம்மளை வாழவும் விட மாட்டாங்க, லாபமோ நஷ்டமோ, அது மட்டும் இல்லாமல் என்னால் இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கை வந்துட்டு கேள்விக்குறியாகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலேயும் நான் உங்ககிட்ட பழகலை, ஸ்டார்டிங்லேருந்தே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு சென்னைக்கு போய் சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு நம்ம ரேவதியை வந்துட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. சென்னை போனதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு வேலைக்கு போய் கை நிறையா சம்பாரித்து அது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியோடைய உடலமைப்பு வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியாகவும் ரொம்பவே எடுப்பான ஒரு முன்னழகோடு இருந்ததுனால நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு நம்ம ரேவதியை ரொம்பவே சந்தோஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ரேவதியும் நம்ம ஸ்ரீதர் கூட ரொம்பவே உல்லாசமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய அம்மா அப்பாவுடைய கட்டாயத்தினால நம்ம முகேஷை திருமணம் பண்ணி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி ஸ்ரீதர் மூலியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு 2 பேரும் பழைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே 1 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த ஊருக்கே வராமல் சென்னையிலேயே ரொம்பவே செட்டில்டான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு 2 பேருமே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க.